Introducing the all-new Italiano range of pizza. Pizza Ultimo. Pizza Hut. பொதுநலவாய நாடுகளின் மகளிர் விவகார அமைச்சர்களின் 10வது மாநாடு பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் இன்று ஆரம்பமாக உள்ளது. தொழில் முயற்சிகளுக்காக பெண்களின் தலைமைத்துவம் என்ற தொனிப்பொருளில் எதிர்வரும் 19ஆம் தேதி வரை இந்த மாநாடு நடைபெறவுள்ளது. இம்முறை மாநாட்டில் சர்வதேச வர்த்தகம் மற்றும் தொழில்சார் பெண்கள் சம்மேளனத்தின் தலைவர் பெட்ரா மிரக்லரிஸ் தலைமையுரை நிகழ்த்தவுள்ளார். டாக்கா தலைநகர் இன்று ஆரம்பமாகும் மாநாட்டில் இலங்கை சார்பில் மகளிர் விவகார மற்றும் சிறுவர் அபிவிருத்தி அமைச்சர் திஸ்ஸ கரளியத்த உள்ளிட்ட பிரதிநிதிகள் குழு கலந்து கொள்ள உள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் அறிவித்துள்ளது. கொழும்பு மாநகரின் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு அழுத்தம் விடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார தரப்பினர் குற்றம் சுமத்துகின்றனர். டெங்கு நுளம்பு பெருக்கம் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குகளை மீளப்பெறுமாறு ஒரு சிலர் அழுத்தம் கொடுப்பதாக கொழும்பு மாநகர சபையின் பிரதம சுகாதார வைத்திய அதிகாரி பிரதீப் காரியவசம் கூறுகின்றார். கொழும்பு மாநகரில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்ற போது நுளம்பு பெருகும் வகையில் சூழலை வைத்திருப்போருக்கு எதிராக பாரபட்சமின்றி வழக்கு தாக்கல் செய்யப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். பல தடவைகள் அறிவுறுத்தல் விடுத்தும் சூழலை சுத்தப்படுத்துவதற்கு தவறுவோருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்படுவதாகவும் பிரதீப் காரியவசம் தெரிவித்துள்ளார். இவ்வாறு தாக்கல் செய்யப்படுகின்ற வழக்குகளை மீளப்பெறுமாறு சிலர் அழுத்தம் கொடுக்க முனைவதாக அவர் குற்றம் சுமத்துகின்றார். டெங்கு நுளம்பு பெருகும் வகையில் சூழலை வைத்திருப்போருக்கு எதிராக தாக்கல் செய்யப்படுகின்ற வழக்குகளை மீளப்பெறுவதால் எந்தவித நன்மையும் ஏற்படாது எனவும் அத்தகைய நடவடிக்கையை மேற்கொள்ள முடியாது எனவும் கொழும்பு மாநகர சபையின் பிரதம சுகாதார வைத்திய அதிகாரி தெரிவித்துள்ளார். ஒரு சிலர் விடுக்கும் அழுத்தங்களால் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதில் தடைகள் ஏற்பட்டுள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் உபசெயலாளர் CS முத்துகூட தெரிவித்துள்ளார். சமூக அந்தஸ்துள்ளவர்களும் அதிகாரம் மிக்கவர்களும் பெரும்பாலும் கொழும்பு மாநகர சபை எல்லைக்குள் வசிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளை சுயாதீனமான முறையில் முன்னெடுப்பதற்கான சந்தர்ப்பம் எந்தவொரு அதிகாரிக்கும் இதுவரை கிடைக்கவில்லை என அகில இலங்கை பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் கொழும்பு மாநகர ஆணையாளர் பத்ராணி ஜெயவர்தனவிடம் வினவிய போது சிறு அளவிலான இடங்களில் டெங்கு பெருகுவதற்கான சூழல் கண்டுபிடிக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் சிலர் அவற்றை சுத்தப்படுத்துவதற்கு கால அவகாசம் கோருவதாக தெரிவித்தார். அத்தகைய சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கான சந்தர்ப்பத்தை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதனைத் தவிர எந்தவித அழுத்தமும் பிரயோகிக்கப்படவில்லை என தெரிவித்த கொழும்பு மாநகர ஆணையாளர் அனைத்து தரப்பினரும் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு பூரண ஒத்துழைப்பை வழங்குவதாக தெரிவித்துள்ளார்.